இன்னொரு விஷயம் நம்ம கல்யாணம் பாக்குறோம். வாட் இஃப் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த என்னோட எல்லா கேள்வியும் நீங்களே வந்து சொல்லிடுறீங்க. நம்ம கண்டினியூட்டியா சோ வரும்போது மேபி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சொத்துல இருக்கு? சொத்துன்றது செகண்டரி ஆக்சுவலி. இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து ஒரு பொண்ணுக்கே காசு கொடுக்காதவங்க ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதி வச்சிருவாங்க. சில இடத்துல பேரண்ட்ஸ்மே நிறைய டார்ச்சர் பண்ற ஃபேமிலிலாம் இருக்கு. சில பேர் ரொம்ப பிளஸ்டா இருப்பாங்க ஆக்சுவலி. பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும், பிரதர் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். பட் சில இடத்துல மேபி ரொம்ப கைண்ட் ஆஃப் இருக்கும் போது அவங்களுமே டார்ச்சர் பண்ணுவாங்க. டே டு டே எக்ஸ்பென்சஸ் கொடுக்காம இல்ல பொண்ணு வந்து நீ படிக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. பொண்ணு இல்ல அடம் பிடிச்சு நான் காலேஜ் படிப்பேன்னு சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தட் பர்டிகுலர் கேர்ள் ஷி இஸ் ஹேவிங் ஆல் த ரைட் டு கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். நம்ம கல்யாணம் ஆயிட்டா தான் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும்னு நினைச்சிருக்கோம். பட் சிஆர்பிசி 125 படி நம்ம ஆக்ட் படி அந்த செக்ஷன் படி பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாத பெண்களும் அவங்க படிக்கும் காலத்துல அவங்கள செல்ஃபா சம்பாதிச்சு பாத்துக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட அவங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா தாராளமா அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி கோர்ட் ஆர்டர் காப்பி வச்சுக்கிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணலாம்.